أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين، أما بعد. اللهم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. ربي زدني علما سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. அன்பார்ந்த எனதருமை இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹுடைய பேரருளால் பெறும் கிருபையினால் மீண்டும் ஒரு முறை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய மார்க்க கல்வியை பற்றி கேட்கக்கூடிய வாய்ப்பை உங்களுக்கும், பேசக்கூடிய வாய்ப்பை எனக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மீண்டும் வழங்கியிருக்கிறார். இது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வழங்கக்கூடிய மிகப்பெரிய அருள்கொடை. இந்த அருள்கொடைக்காக முதலாவதாக நம் அல்லாஹ்விடத்தில் நன்றி செலுத்திக் கொள்வோம். அல்ஹம்துலில்லாஹ். எல்லாமல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த அருளை மரணம் வரை நமக்கு வழங்குவானாக. நாம் வாழ்க்கையில் செய்த எல்லா பாவங்களையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மன்னிப்பானாக, மறைப்பானாக. இந்த உம்மத்தில் நிலவக்கூடிய கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள், சோதனைகள் அனைத்தையும் நீக்கி கண்ணியம் மிகுந்த சமுதாயமாக எல்லாமல்ல அல்லாஹ் இந்த சமுதாயத்தை ஆக்கி அல்புரிவானாக. அன்பிக்கினிய எல்லாமல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனில் கூறுகிறான், ஃபதக்கிர், ஞாபகமூட்டுங்கள், இன்ன திக்ரா தன்ஃபஉல் முஃமினீன், நிச்சயமாக ஞாபகமூட்டுவது என்பது முஃமின்களுக்கு பலனளிக்கும். மிக முக்கியமான ஒரு குர்ஆனுடைய வசனம் இது. ஞாபகமூட்டுங்கள், அல்லாஹ்வினுடைய குர்ஆனை அவர்களுக்கு ஓதி காண்பியுங்கள், அல்லாஹ்வினுடைய அத்தாட்சிகளை அவருக்கு சொல்லுங்கள். அது அவர்களுக்கு உண்மையான முஃமின்களாக இருந்தால் அது அவர்களுக்கு பலனளிக்கும். அப்ப இந்த உபதேசங்கள், இந்த ஞாபகம் ஊட்டுவது, இது அனைத்தும் யாருக்கு பலனளிக்காது? முனாஃபிக்குகள். நிஃபாக்குல் அஸ்கரில் அறிஞர்கள் பதிவு செய்யக்கூடிய ஒரு சிஃபத்துல் முனாஃபிக், சிறிய அடையாளங்கள் என்று சொல்லப்படுகிற முனாஃபிக்கினுடைய சிறிய அடையாளங்களில் ஒன்றுதான் அல்லாஹ்வினுடைய வேத வசனங்கள், அல்லாஹ்வின் தூதரை பற்றிய செய்திகளை சொல்லும் பொழுது உள்ளத்தில் ஒரு பொடும்போக்கு தன்மை, ஒரு பாசாங்கு தன்மை, ஒரு நையாண்டி தன்மை உள்ளத்தில் சுமந்தவனாக இருப்பார். யார் அல்லாஹ்வை பற்றியும் அல்லாஹ்வின் தூதரை பற்றியும் மார்க்கத்தை பற்றி பேசப்படும் பொழுது அவர்களுடைய உள்ளங்கள் இதனூடாக இணைக்கப்படும் என்றால் நிச்சயமாக உபதேசங்கள், அல் குர்ஆன், ஹதீஸ் என்பது அவர்களுடைய வாழ்க்கையிலே பலனளிக்கக்கூடியதாக இருக்கிறது. எல்லாமல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படிப்பட்ட முஃமின்களாக நாம் அனைவரையும் ஆக்குவானாக. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹுடைய கிருபையில் இன்னும் சில நாட்களில் ரமலானுடைய மாதத்தை நாம் எல்லாம் அடைய இருக்கிறோம். அல்லாஹுடைய அருள் நிறைந்த, அல்லாஹுடைய அருள் கொட்டக்கூடிய, அல்லாஹுடைய ரஹ்மத்தால் சூழ பெற்றிருக்கிற ஒரு மிக உன்னதமான ஒரு மாதத்தை நாம் அடைய இருக்கிறோம். அந்த மாதத்தை அடைவதற்கு முன்பதாக அந்த மாதத்தை பற்றி ஒரு முஃமினுக்கு தெரிந்திருக்க வேண்டும். அது ரொம்ப முக்கியம். அதனுடைய கல்விகள், அந்த மாதம் என்றால் என்ன, ரமலான் மாதம் என்றால் என்ன, அந்த மாதத்தில் என்ன இபாதத்துகள் செய்ய வேண்டும், அந்த இபாதத்துகளுக்கான கூலிகளாக அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் எதை சொல்கிறார்கள் என்கிற கல்வி இந்த மாதத்திற்கு முன்னே நுழைவதற்கு முன்பதாகவே நம்முடைய உள்ளத்தில் நாம் அதனை இணைத்திருக்க வேண்டும். அதனால தான் இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் ஸஹீஹுல் புகாரியிலே இப்படி தலைப்பிடுவார்கள், அல் இல்மு கப்லல் கௌலி வல் அமலி. இல்மு என்பது சொல்லுக்கும் செயலுக்கும் முன்னால் ஒரு மனிதனிடத்தில் இருக்கக்கூடியது. இல்மு இருந்தால் மட்டும்தான் அந்த அமலை ஒரு மனிதனால் நாவாலும் சரி உடலாலும் சரி செய்ய முடியும். ஒருவர் தொழுகையை குறித்து அந்த இல்மை அறிந்தால்தான் அவர் நாவாலும் அந்த வணக்க வழிபாட்டை முழுமைப்படுத்துவார்,
செயலாலும் முழுமைப்படுத்துவார். அத்தகைய நிலைகளில் இந்த மாதம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அருள் செய்யப்பட்ட மாதம். இதில் அல்லாஹ் நோன்பை கடமையாக்கி இருக்கிறான். அஃதலு ஸியாம், நோன்புடைய சிறப்புகள், அஃதலு ஸலாத்துல் கியாம், இரவு வணக்க வழிபாடுகளுடைய சிறப்புகள் என்று இந்த உரையில் வணக்க வழிபாடுகளை குறித்து நாம் பார்க்க இருக்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மாதத்தை குறித்த சிறப்புகளாக நமக்கு சொன்னார்கள். இமாம் அஹ்மத் அவர்கள் 9213வது செய்தியாக பதிவு செய்கிறார்கள். இமாம் நசாயி அவர்கள் 2106வது செய்தியாக பதிவு செய்கிறார்கள். இமாம் அல்பானி அவர்கள் இந்த ஹதீஸை சஹீஹுடைய தரத்தில் கொண்டு வருகிறார்கள். அனஸ் பின் அபீ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கக்கூடிய இந்த செய்தி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலான் வந்துவிட்டால் சஹாபாக்களை எல்லாம் இணைத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை பார்த்து சொல்லுவார்கள், அத்தாக்கும் ரமதான், அத்தாக்கும் ரமதான், ரமலான் உங்களிடத்தில் வந்திருக்கிறது. இந்த மாதம் எப்படிப்பட்ட மாதம்? ஷஹ்ரும் முபாரக், பரக்கத் நிறைந்த மாதமாக இது இருக்கிறது. அல்லாஹ் அக்பர். பரக்கத்துகளால் சூழப்பெற்ற ஒரு மாதம். இந்த மாதத்தில் நீங்கள் கழிக்கக்கூடிய ஒவ்வொரு வினாடிகளும் அல்லாஹுவால் பரக்கத் செய்யப்பட்ட ஒன்றாக இருக்கிறது என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு சொன்னார்கள், ஃபரலல்லாஹு அஸ்ஸ வஜல்ல அலைக்கும் ஸியாமுஹு, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மாதத்தில் நோன்பை உங்கள் மீது கடமையாக்கி இருக்கிறார். எப்படி ரமலானை குறித்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு சொல்கிறார். அது எப்படிப்பட்ட மாதம்? துஃப்தஹு ஃபீஹி அபுவாபுல் ஜன்னah, வானத்தினுடைய கதவுகள், சொர்க்கத்தின் கதவுகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மாதத்தில் திறக்குகிறார். வத்துகலகு ஃபீஹி அபுவாபுல் ஜஹீம், நரகத்தின் வாசலை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மூடுகிறார். வத்துகல்லு ஃபீஹி மரதத்து ஷயாத்தீன், 11 மாதங்களும் நாம் பாவம் செய்கிறோமே, அந்த பாவத்திற்கு ஒரு காரணமாக இருக்கக்கூடிய ஷைத்தான், நம்முடைய இரத்த நாளங்களில் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய ஷைத்தான், நம்முடைய உள்ளத்தில் வஸ்வசாக்களை ஏற்படுத்தக்கூடிய ஷைத்தானை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விலங்கு போடுகிறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், லில்லாஹி ஃபீஹி லைலத்துன் கைரு மின் அல்ஃபி ஷஹர், அல்லாஹ்விடத்தில் இந்த மாதத்தில் ஒரு இரவு இருக்கிறது. அந்த இரவு எப்படிப்பட்ட இரவு என்று சொன்னால், கைரு மின் அல்ஃபி ஷஹர், 1000 மாதங்களை விட சிறந்த ஒரு இரவாக அது இருக்கிறது. ரசூலுல்லாஹ் முடிக்கல, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் ஹுரிம கைரஹா, யார் அந்த மாதத்தை கண்ணியப்படுத்துவாரோ, ஃபக்கத் ஹுரிம, அவர் அல்லாஹுவால் கண்ணியப்படுத்தப்படுவார். அல்லாஹ் அக்பர். இப்படிப்பட்ட சிறப்புகளை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு சொல்கிறார்கள். எப்படிப்பட்ட மாதம்? முபாரக் நிறைந்த மாதம், சொர்க்கத்தினுடைய கதவுகள் திறக்கப்படக்கூடிய மாதம், நரகத்தினுடைய கதவுகள் மூடப்படக்கூடிய மாதம், ஷைத்தான் விலங்கிடப்படக்கூடிய மாதம். அல்லாஹ்விடத்திலே ஒரு இரவு இருக்கிற இந்த மாதத்தில் 1000 மாதங்களை விட சிறந்த இரவு. இத்தகைய அந்த அஃதல், அந்த சிறப்புகளை சொல்லிவிட்டு சொன்னார்கள், மன் ஹுரிம ஹைரஹ, யார் இதனை கண்ணியப்படுத்துவாரோ இந்த ஹைரை எல்லாம், ஃபக்கது ஹுரிம, அல்லாஹுவால் அவர் கண்ணியப்படுத்தப்படுவார். அல்லாஹ் அக்பர். எவ்வளோ பெரிய சிறப்பு! ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொன்னார்கள், எவ்வளோ பெரிய சிறப்புகளை இந்த மாதம் சுமந்திருக்கிறது. இந்த எண்ணம், இந்த ஹதீஸ் நம்முடைய சிந்தனைகளில் ஓட வேண்டும். அதிகமாக இந்த ஹதீஸை நாம் கேட்டிருப்போம், ஆனால் இந்த மாதத்தினுடைய கண்ணியமாக அந்த ஹதீஸை நாம் உள்ளத்திலே நுழைத்திருக்க மாட்டோம். இந்த மாதத்தில் என்ன அமல்களை சலஃபுகள் செய்திருக்கிறார்கள், சலஃப் அறிஞர்கள், முன் சென்ற நல்ல அறிஞர்கள் இந்த மாதத்தை எவ்வாறு கண்ணியப்படுத்துவார்கள். அதில் முதலாவது அமலாக சலஃபுகள் சொல்லுவது தௌபா. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இபாதத், ஒரு வணக்க வழிபாடு. ரமலானுக்கு முன்னால் ஒரு மனிதன் அதனை செய்யதாக வேண்டும். தௌபா இல்லாமல் ரமலானுக்குள்ளே நுழைந்தால் ரமலானுடைய முழு கண்ணியத்தையும், அந்த ராஹத்தையும், அந்த சக்கீனத்தையும், அந்த அருளையும் முழுமையாக அவன் பெற்றுக்கொள்ள முடியாது. தௌபா என்பது ரமலானுக்கு முன்பதாக நாம் செய்ய வேண்டிய மிக முக்கியமான அமல். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் சொல்கிறார், வதூபு இலல்லாஹி ஜமீஆ, அல்லாஹ்விடத்தில் நீங்கள், அல்லாஹ்வின் பக்கம் நீங்கள் அனைவருமே
தௌபா செய்யுங்கள், திரும்புங்கள். ஐயுஹல் முஃமினூன், ஓ முஃமின்களே, லஅல்லக்கும் துஃப்லிஹூன், நீங்கள் வெற்றி அடைவீர்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரா நூரில் சொல்கிறார், யா அய்யுஹல்லதீன ஆமனூ தூபு இலல்லாஹி தௌபத்தன் நஸூஹா, ஈமான் கொண்டவர்களே, தூய்மையான தௌபாவின் பால் நீங்கள் அல்லாஹ்வின் பக்கம் வாருங்கள். அல்லாஹ்வுடைய அழைப்பு. அல்லாஹ் அக்பர். நீங்கள் செய்யக்கூடிய பாவங்கள், பாவத்தினூடாக நீங்கள் இருக்கக்கூடிய காரணத்தால் அல்லாஹ்வின் அழைப்பாக அல் குர்ஆன் வழிநெடுக்க அல்லாஹ் அழைக்குகிறான். தூய்மையான தௌபாவின் பால் என்னிடத்தில் வாருங்கள், லஅல்லக்கும் துஃப்லிஹூன், நீங்கள் வெற்றி அடைவீர்கள். தௌபத்தன் நஸூஹா, தௌபா என்றால் என்ன? இமாம் சயீத் பின் முஸைப் ரஹிமஹுல்லாஹ், மதீனாவுடைய ஒரு சிறந்த அறிஞர், அவர் சொல்கிறார், தௌபத்தன், தௌபா என்பது ஒரு ஆத்மாவுக்கு சொல்லப்படுகிற ஒரு மிகப்பெரிய நசீஹத், ஒரு அறிவுரை. ஒரு மனிதன் எப்பொழுது பார்த்தாலும் தன்னோடு உரையாட வேண்டும், நான் தௌபா செய்திருக்கிறேனா, தௌபா செய்திருக்கிறேனா, தௌபா செய்திருக்கிறேனா. இமாம் சயீத் பின் முஸைப் ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறார், தன்னிடத்தில் அவன் உரையாடி கொண்டே இருக்க வேண்டும், நான் தௌபா செய்திருக்கிறேனா, தௌபா என்கிற அமல் என்னிடத்தில் இருக்கிறதா என்று தொடர்ச்சியாக தன்னிடத்தில் அவன் பேசிக்கொள்ள வேண்டும் என்பதாக இமாம் சயீத் பின் முஸைப் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லி காட்டினார். காலல் கல்பி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள், தௌபா என்றால் என்ன? ஐ யஸ்தக்ஃபிர பில் லிசானி, ஒரு அழகான கருத்தை சொல்றார் பாரு. தௌபா என்றால் என்ன? நாவால் முதலில் அவர் அஸ்தக்ஃபிருல்லாஹல் அதீம், யா அல்லாஹ் என்னுடைய பாவத்தை நீ மன்னிப்பாயாக என்று நாவால் அவர் சொல்லுவார். வயந்தமு பில் கல்பி, உள்ளத்தால் அவர் வருத்தம் அடைவார் அந்த பாவத்தை கொண்டு. தௌபானா அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ் சொல்வது மட்டுமல்ல, உள்ளத்தால் அவன் செய்த பாவங்களை குறித்து அவர் வருந்துவார். வயும்சிக பில் பதனி, உடலால் அந்த பாவத்தை மீண்டும் செய்யாமல் கட்டுப்படுத்திக் கொள்வார். அல்லாஹ். தௌபா என்றால் என்ன? நாவால் அல்லாஹ்விடத்தில் அஸ்தக்ஃபிருல்லாஹல் அதீம், யா அல்லாஹ் என்னுடைய பாவத்தை மன்னிப்பாயாக. இரண்டாவது என்ன? உள்ளத்தில் வருத்தப்படுவார் இந்த பாவத்தை குறித்து. மூன்றாவது, தன்னுடைய உடலை கட்டுப்படுத்திக் கொள்வார், மீண்டும் அந்த பாவத்தினூடாக நாம் செல்லக்கூடாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் 6307வது செய்தியாக பதிவு செய்கிறார்கள். வல்லாஹி, ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அல்லாஹ்வின் சத்தியமாக, இன்னி லஅஸ்தக்ஃபிருல்லாஹ் வ அதூபு இலை ஃபீ யௌமி அக்ஸர மின் 70 மர்ரா. அல்லாஹ்வின் சத்தியமாக, அல்லாஹ்விடத்திலே நாம் பாவம் மன்னிப்பு தேடுகிறேன். அஸ்தக்ஃபிருல்லாஹ் வ அதூபு இலை ஃபீ யௌமின் அக்ஸர மின் 70 மர்ரா, 70க்கும் மேற்பட்ட முறை தினமும் அல்லாஹ்விடத்தில் அஸ்தக்ஃபிருல்லாஹல் அதீம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தினமும் அல்லாஹ்விடத்தில் கேட்பார். ரமதானுக்குள்ளே நுழைவதற்கு முன்பதாகவே இந்த அமலை நம்முடைய சிந்தனைகளிலே பதிய வைக்க வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னா தினமும் அஸ்தக்ஃபிருல்லாஹ் வ அதூபு இலை என்று 70க்கும் மேற்பட்ட முறை சொல்லியிருக்கிறார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய கருணை யாரும் அளக்கவே முடியாது. அந்த அளவிற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கருணையுடைய நம்முடைய பாவத்தை மன்னிப்பதற்கான பல்வேறு சந்தர்ப்பங்களை இந்த உலகத்தில் அல்லாஹ் வழங்கி கொண்டே இருக்கிறார். அறிஞர்கள் சொல்லுவார்கள், அல்லாஹ் ஒரு நாளை ஒரு முஃமினுக்கு கொடுக்கிறான் என்று சொன்னால், அவன் கண்ணை விழிக்கிறான் என்று சொன்னால், அது அவருக்கான வாய்ப்பு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், இரவில் நான் அடியாருடைய பாவத்தை மன்னிக்க தயாராக இருக்கிறேன், பகலில் அடியார் செய்த பாவத்திற்காக. இரவில் பாவம் செய்யக்கூடியவருடைய பாவங்களை பகலில் நான் தயாராக இருக்கிறேன் அவருடைய பாவத்தை மன்னிப்பதற்காக. இன்னல்லாஹ யுஹிப்பு தவ்வாபீன், தௌபா செய்யக்கூடியவர்களை அல்லாஹ் விரும்புகிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகாரி 6308வது செய்தியாக, இமாம் முஸ்லிம் அவர்கள் 2747வது செய்தியாக இந்த செய்தியை பதிவு செய்கிறார்கள். அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த தௌபா, அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பை கேட்பதை குறித்து ரசூலுல்லாஹ் ஒரு உதாரணத்தை சஹாபாக்களுக்கு சொல்கிறார். அல்லாஹ்வுக்கு அந்த உதாரணத்தை நாம் அப்படியே நினைத்து பார்க்க வேண்டும் சகோதரர்களே. ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், லில்லாஹி அஷத்து ஃபரஹன் பித்தௌபத்தி அப்திஹி ஹீன யதூபு இலை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அஷத்து, கடுமையாக, ஃபரஹன், சந்தோஷப்படுகிறார். அல்லாஹ் எதற்கு சந்தோஷப்பட வேண்டும்? அல்லாஹ் ஏன் சந்தோஷப்பட வேண்டும்? உலகத்தை படைத்த ரப்புல் ஆலமீன் ரசூலுல்லாஹ் பயன்படுத்திய வார்த்தை அஷத்து ஃபரஹன், கடுமையாக.
அஷத்து கவிய என்று சொல்வார்கள், பலமானவன் என்று சொல்வதற்கு. அல்லாஹ் சந்தோஷப்படுகிறான். யார்? ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், எப்படி அல்லாஹ் சந்தோஷப்படுகிறான் என்று சொன்னால், ஒரு பயணி பாலைவனத்தில் பயணம் செய்கிறான். தன்னுடைய வாகனத்தில் உணவும் இருக்கிறது, தண்ணீரும் இருக்கிறது. பயணம் செய்ய கொண்டிருக்கும் பொழுது வாத்தா சஜரத்தன், ஒரு மரத்தை அடைந்து கொள்கிறான். அந்த மரத்தின் நிழலிலே தன்னை அவன் அமர்த்தி கொண்டு தன்னுடைய வாகனத்தையும் உணவையும் தண்ணீரையும் பார்த்துவிட்டு, இதோ இதெல்லாம் இருக்கிறது, கொஞ்ச நேரம் ஓய்வெடுத்ததற்கு பிறகு பயணத்தை தொடருவோம் என்று கண்ணை மூடுகிறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வார்த்தை. அதற்கு கொடுக்க வேண்டிய கண்ணியம் உண்டு சகோதரர்கள், சாதாரண விஷயம் அல்ல. ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தைகள். ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், அந்த பயணி இருக்கிறார், உறங்கிவிட்டார், கண்ணை திறந்து பார்க்குகிறார். உறங்கியதற்கு பிறகு தன்னுடைய வாகனமும் இல்லை, உணவும் இல்லை, தண்ணீரும் இல்லை. உங்களுக்கெல்லாம் தெரியும் பாலைவனத்தினுடைய வெப்பம். பாலைவனத்தில் ஒரு விலங்கு, ஒரு ஒட்டகமோ அல்லது ஏதாவது ஒரு அவனுடைய பொருட்களோ துளைந்து விட்டது என்று சொன்னால் கிடைக்காது. அந்த வெப்பமான சூழலில் அந்த மனிதன் பதறிவிட்டான். என்னுடைய வாகனமும் இல்லை, உணவும் இல்லை, தண்ணீரும் இல்லை, இதற்கு பிறகு எப்படி உயிர் வாழ்வது, பயணத்தை தொடர்வது என்று சொல்லி மௌத்தை எதிர்பார்த்து கண்களை மூடுகிறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்களை மூடுகிறான், மீண்டும் கண்களை திறந்து பார்க்குகிறான். வாகனமும் இருக்கிறது, உணவும் இருக்கிறது, தண்ணீரும் இருக்கிறது. அல்லாஹ், சஹாபாக்கள் கேட்கிறார், பார்த்த மகிழ்ச்சி, மௌத்தினுடைய விளிம்பு, மௌத்தை எதிர்பார்த்த வாழ்க்கையில் தழுவிய அந்த மனிதன் கண்களை திறந்து பார்க்குகிறார். பார்த்த மகிழ்ச்சியில் சொல்கிறான், அல்லாஹும்ம அன்த அப்தி வ அன ரப்புக். கலிமத்துல் குஃப்ர், குஃப்ரின் வார்த்தை. அல்லாஹும்ம அன்த அப்தி வ அன ரப்புக். யா அல்லாஹ், நீ அடிமை, நான் உன்னுடைய ரப். ரசூலுல்லாஹ் முடிக்கல, அஹ்தாஉ மின் ஷித்தத்திஹில் ஃபரஹ், அந்த மனிதன் சந்தோஷப்படுவது, அந்த மனோநிலைமை இருக்கிறது, அதை விட அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னை நோக்கி வரக்கூடிய தௌபா செய்யக்கூடிய அடியார்களை அல்லாஹ் பெற்றுக்கொள்ளும் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அல்லாஹ், எவ்வளவு பெரிய அல்லாஹ், எவ்வளவு பெரிய கருணை விசால படைத்தவன். தௌபாவை வாருங்கள், எவ்வளவு வாய்ப்புகள். ஃபிரௌன், அல்லாஹ் வாய்ப்புகளை கொட்டி கொடுத்தான். மூசா அலைஹிஸ்ஸலாமை அல்லாஹ் சொன்ன, இத்ஹப் இலா ஃபிரௌன இன்னஹு தகா, ஃபிரௌன் இடத்தில் செல்லுங்கள், அவன் வரம்பு மீறி விட்டான். கௌவல் லையினா, அவனிடத்தில் மென்மையாக பேசுங்கள். சூனியக்காரர்களுடைய நிகழ்வை குறித்து அவர்களுடைய ஈமான், அந்த சூனியக்காரர்கள் ஏற்ற ஈமானை அல்லாஹ் பாடம் நடத்துகிறான். ஃபிரௌனை திருந்திக்கொள். அவனுடைய மனைவி இஸ்லாத்தை ஏற்குகிறார், ஃபிரௌனை திருந்திக்கொள். அவனுடைய ஆட்சியில் இருக்கக்கூடிய, அவனுடைய அதிகாரத்தில் வேலை பார்க்கக்கூடிய ஒரு இஸ்லாத்தை ஏற்குகிறார்கள். ஃபிரௌனுக்கு அல்லாஹ் வாய்ப்புகளை, அவன் அத்தாட்சிகளை அல்லாஹ் வெளிப்படுத்தி எத்தனையோ சந்தர்ப்பங்களை அல்லாஹ் கொடுத்து கொண்டே இருந்தான். ஃபிரௌன் மூசாவை துரத்தி வருகிறார். அந்த கடலுக்கு முன்னால் நிற்கிறார். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஈமான் கொண்டவர்கள் கடக்குகிறார்கள். ஃபிரௌனும் வருகிறான். சூரா யூனுஸினுடைய 90, 91, 92 வசனத்தை படித்து பாருங்கள். அவனும் அவனுடைய பனி இஸ்ராயில் சமுதாயமும் கடலை கடந்து மூசாவின் கூட்டத்தை கொலை செய்ய வேண்டும் என்று செல்கிறான் உள்ளே. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 2 கடலையும் அப்படி இணக்குகிறான். அந்த கடலின் மூழ்கில் மூசாவுடைய ரப்பை ஃபிரௌன் சொல்கிறான், நான் மூசாவுடைய இறைவன், பனி இஸ்ராயில் வணங்கக்கூடிய இறைவனை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று மரண விளிம்பில் அவன் பேசுகிறான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன் சொல்கிறான், இப்பொழுதுதான் உனக்கு நேரம் வந்துவிட்டது. கத் அஸைத கப்லு, இதற்கு முன்னால் மாறு செய்யக்கூடியவராக இருந்தாய். வகுந்த மினல் முஃப்ஸிதீன், ஃபசாதுகள் செய்யக்கூடிய, குழப்பங்கள் செய்யக்கூடியவனாகவே தான் நீ இருந்தாய். எவ்வளோ வாய்ப்புகளை உனக்கு தந்தேன். தௌபாவுடைய வாசல்கள், தொண்டைக்குரிய ரூஹ் அடைத்தவுடன், மரண விளிம்பை பார்த்தவுடன், என்னுடைய அத்தாட்சியை பார்த்தவுடன், வேதனையை பார்த்தவுடன் என்னிடத்தில் நீ மீள்கிறாய் என்று ஃபிரௌன் அந்த இடத்தில் வெளிப்பட்டான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள், அதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் சகோதரர்கள். தௌபாவை கொண்டுதான்
தௌபா செய்திய அல்லாஹ் என்னுடைய பாவத்தை நீ மன்னிப்பாயாக, நான் செய்த குற்றங்களை மன்னிப்பாயாக, மறைவில் செய்த பாவங்கள், வெளிப்படையாக செய்த பாவங்கள், எவ்வளவோ குற்றங்கள் நிறைத்திருக்கிறேன் அல்லாஹ், உன்னை தவிர வேறு யாராலும் பாவத்தை மன்னிக்க முடியாது அல்லாஹ் என்று ரமலானுக்கு முன்பதாக அந்த பாவத்திற்கான தௌபாவை கேட்டு ரமலானுக்குள்ளே சென்றால் அமல்கள் ராஹத்தா இருக்கும், வணக்க வழிபாடுகள் இன்பமாக இருக்கும், அல்லாஹுவை நெருங்குவது இன்பமாக இருக்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சையதுல் இஸ்திக்ஃபார் என்று ஒரு பிரார்த்தனையை பிரத்யோகமாக நமக்கு சொல்லி தந்தார். நாம் புகாரி அவர்கள் 6306வது செய்தியாக இந்த செய்தியை பதிவு செய்கிறார். சையதுல் இஸ்திக்ஃபார் மிக அழகான பிரார்த்தனை ஒன்று, இஸ்திக்ஃபாருடைய தலைவன் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ஒரு சிறந்த பிரார்த்தனை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த பிரார்த்தனை யார் மாலையில் ஓதி இரவை அடைவதற்கு முன்னால் அவர் மரணித்தால் ஃபஹுவ மின் அஹ்லில் ஜன்னah, அவர் சொர்க்கத்தில் ஒருவராக இருப்பார். யார் அதனை இரவில் ஓதி காலை அடைவதற்கு முன்பதாக மரணத்தை மரணித்தால் அவர் சொர்க்கம் நுழைவார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாம் எல்லாம் பாடமாக்க வேண்டும். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அல்லாஹும்ம அன்த ரப்பி لا إله إلا أنت خلقتني وأنا عبدك وأنا على أهدك ووعدك ما استطعت أعوذ بك من شر ما صنعت أبوه لك بنعمتك علي وأبوه لك بذنبي فاغفر لي فإنه لا يغفر الذنوب إلا أنت. மனப்பாடம் செய்ய முடியாதா? எவ்வளவு அழகான பிரார்த்தனை. ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், அல்லாஹும்ம அன்த ரப்பி, யா அல்லாஹ் நீதான் என்னுடைய ரப்பு, லா இலாஹ இல்ல அன்த, வணக்கத்துக்குரிய உன்னை தவிர வேறு யாரும் இல்லை, ஹலகதனி நீதான் என்னை படைத்தாய், வ அன அப்துக நான் உன்னுடைய அடிமை, வ அல அஹ்திக வ வஅதிக மஸ்தஅது நான் கொடுத்த வாக்குறுதியையும் உறுதிமொழியையும் என்னுடைய சக்திக்கு உட்பட்டவரை நான் அதனை செயல்படுத்தியிருக்கிறேன் யா அல்லாஹ். அபூஹு லக பிதம்பி அபூஹு லக பி நிஅமதி, என் மீது நீ பொழிந்த அருள்கொடையை நான் ஒப்புக்கொள்கிறேன் யா அல்லாஹ். அபூஹு லக பிதம்பி, என் மீது பொழிந்த நிஅமத் நான் செய்த பாவத்தை குறித்து நான் ஒப்புக்கொள்கிறேன் யா அல்லாஹ். ஃபக்ஃபிர்லி, என்னுடைய பாவத்தை நீ மன்னிப்பாயாக அல்லாஹ். ஃபஇன்னஹு லா யக்ஃபிரு துனூப இல்லா அன்த, யா அல்லாஹ் உன்னை தவிர வேறு யாராலும் என்னுடைய பாவத்தை மன்னிக்க முடியாது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரத்யோகமாக இந்த பிரார்த்தனையை நமக்கு சொல்லி தந்தார். சையதுல் இஸ்திக்ஃபார் என்று அழைக்கப்படக்கூடிய இந்த பிரார்த்தனையை நாம் என்ன செய்ய வேண்டும்? மனப்பாடம் செய்து கொள்ள வேண்டும். காலையில் மாலையிலும் அதிகமாக ஓத வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார். இப்போ தௌபாவினூடாக என்ன செய்ய வேண்டும்? இந்த மாதத்திற்குள்ளே நுழைவதற்கு முன்பதாக தௌபாவினூடாக நுழைய வேண்டும். இரண்டாவதாக, ரமலானுடைய மாதம் வந்ததற்கு பிறகு ஃபமன் ஷஹித மின்குமுஷ் ஷஹர், யார் உங்களில் அந்த மாதத்தை அடைகிறாரோ ஃபல்யஸும், அவர் நோன்பு நோற்கட்டும் என்பதாக அல் குர்ஆன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். அப்போ நோன்பை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரமலானில் நமக்கு கடமையாக்கி இருக்கிறான். நோன்பினுடைய கூலி என்ன? முதலாவது, பொதுவாக ஒரு அமல்களுக்கு 3 நிபந்தனைகளை அறிஞர்கள் சொல்லுவார்கள். ஒன்று முஹப்பத், நேசம், அந்த அமலின் மீது இருக்க வேண்டிய நேசம். இந்த அமலை நாம் செய்ய வேண்டும், நாம் தொழ வேண்டும், நோன்பு பிடிக்க வேண்டும். வெறுக்கத்தக்க அமலாக வெறுத்து செய்வதை அல்லாஹ் ஒருபொழுதும் ஏற்றுக்கொள்ளவே மாட்டார். நோன்பு என்றால் நோன்பு பிடித்தால் என்ன கிடைக்கும், நோன்பு பிடித்தால் என்ன சிறப்பு உண்டு, நோன்பு பிடித்தால் என்ன கூலி உண்டு, நோன்பை குறித்து குர்ஆனும் ஹதீஸும் எதையெல்லாம் சொல்லியிருக்கிறது என்று தெரியாமல் ஒருவர் நோன்பை நோற்றால் ஜனாசா நோற்பது போலதான். மனிதர்கள் இப்படியும் சில பேர் இருக்கிறார்கள், ரமலானுடைய மாதத்தில் சடலமாகத்தான். நோன்பெல்லாம் அவர்களுக்கு சஹரும் இஃப்தாரும் தான், அதற்கிடையில் எந்த அமல்களும் இருக்காது. இப்போ நோன்பை குறித்து அறிய முதல்ல முஹப்பத். ரமலானுடைய மாதம் வருது, அல்ஹம்துலில்லாஹ் யா அல்லாஹ் நீ நோன்பை கடமையாக்கி இருக்கிறாய் எங்கள் மீது, இந்த நோன்பை நான் நோற்கேன் யா அல்லாஹ், நேசிக்க வேண்டும். இரண்டாவது ரஜா, கூலி எதிர்பார்க்க வேண்டும். அல்லாஹ் இந்த நோன்பை பிடித்த என்ன கூலி தருவான், பள்ளி வாசலுக்கு நடந்து வந்தால் என்ன கூலி உண்டு தெரிய வேண்டும், ஜமாத்துடைய தொழுகை தொழுதா என்ன கூலி உண்டு தெரிய வேண்டும், குர்ஆன் ஓதினால் என்ன கூலி உண்டு தெரிய வேண்டும், கியாமுல் லைல் இரவு வணக்க வழிபாடுகளை தொழுதா என்ன கூலி உண்டு தெரிய வேண்டும். மூன்றாவதாக ஹவுஃப், பயம். 2 விதமாக இருக்கும். ஒன்று, இது அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுமா இல்லையா என்கிற பயம். அல்லாஹ் நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் யா அல்லாஹ்,
இஹ்லாஸ் ஏதாவது தடுமாற்றம் வந்திருக்கும், யா அல்லாஹ் இஹ்லாஸை புதுப்பித்து கொண்டே இருக்க வேண்டும், பயத்தோடு செய்ய வேண்டும். இந்த 3 நிபந்தனைகளையும் அறிஞர்கள் ஒரு அமலுக்கு சொல்வார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் சாம ரமதான ஈமானன் வஹ்திஸாபன் குஃபிர லஹு மா தகத்தம பிதம்பிஹி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் ஒருவர் ரமலானில் நோன்பு நோற்பார்களோ, எப்படிப்பட்ட நோன்பு அது? ஈமானன், ஈமான், அல்லாஹுவை நம்பிக்கை கொண்ட மனிதன், இந்த நோன்பு என் மீது கடமையாக்கப்பட்டிருக்கிறது என்று முழுமையாக நம்பிய மனிதன், வஹ்திஸாபன் கூலி எதிர்பார்க்கக்கூடிய மனிதன். நோன்பின் கூலி என்ன? ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், மன் ஸாம யௌமன் ஃபீ ஸபீலில்லாஹ் பஅதல்லாஹு வஜஹு அனின் நாரி 70 ஹரீஃபன். யார் ஒருவர் அல்லாஹ்வுடைய பாதையில் ஒரு நாள் நோன்பு நோக்கிறாரோ அவருடைய முகத்தை அல்லாஹ் 70 ஆண்டுகள் நரக நெருப்பை விட்டு தொலைவாக்குகிறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இந்த சிறப்பு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ரமலானுடைய மாதத்தில் ஒருவர் நோன்பு நோக்கிறார், ஈமான் அவற்றை இருக்கணும். ஒரு மாற்றா முஷ்ரிக் நோன்பு நோக்கிறார், அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படுமா? இருக்க. ஈமானன் வஹ்திஸாபன் நன்மை எதிர்பார்க்கிறான், குஃபிர லஹு மா தகத்தம பிதம்பிஹி அவருடைய முன் செய்த எல்லா பாவங்களையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மன்னிக்கிறதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார். முன் சென்ற பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது, கடந்து வந்த பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. அல்லாஹு அக்பர். எந்த 2 விடயம்? ஈமான், வஹ்திஸாப், நன்மை எதிர்பார்க்கக்கூடியவனாக இருக்க வேண்டும். எந்த நோன்பை அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்படாமல் இருக்கும்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லம் யதஉ கௌல ஸுவரி வல் அமலி பிஹி. எந்த ஒரு மனிதர் பொய்யான பேச்சையும் கொண்டு கெட்ட செயல்களையும் கொண்டு ஒருவர் நோன்பு நோக்கிறார் என்று சொன்னால், ஃபலைஸ லில்லாஹி ஹாஜத்துன் ஃபின் அன் யதஅ தஆமஹு வ ஷராபஹு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய நோன்பு அல்லாஹ்வுக்கு தேவையே இல்லை. அவர் குடிப்பதிலும் பசித்திருப்பதிலும் எந்த விதமான புரோஜனம் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். ஒருவர் நோன்பு பிடிக்கிறார், பொய் பேசுகிறார். ஒருவர் நோன்பு பிடிக்கிறார், கெட்ட செயலை செய்கிறார். ஒருவர் நோன்பு பிடிக்கிறார், திரைப்படம் பார்க்குகிறார். ஒருவர் நோன்பு பிடிக்கிறார், நேரம் போகவில்லை, என்டர்டைன்மெண்ட் பாட்டு கேட்குகிறார். இவருடைய நோன்பு அல்லாஹ்வுடைய கணக்கில் இவர் ஒரு தக்வாவை அடைவதற்கான நோன்பு அல்ல, வெறுமனை பசியும் தாகமும் தான். அது விலங்குகளை செய்துவிடும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நோன்புடைய இன்னொரு கூலியாக ஸௌமிலி வ அனா அஜ்ஸி பிஹி. நோன்பு என்று அல்லாஹ் சொல்கிறான், நோன்பு என்னுடையது, அதனுடைய கூலியை நான் தான் வழங்குவேன். அல்லாஹ் ஒரு கூலியை வழங்குகிறான் என்று சொன்னால் அதற்கு கணக்கே கிடையாது. அல்லாஹ் ஒரு கூலி, நான் கூலியை வழங்குவேன் என்று சொல்லிவிட்டால் அதற்கு கணக்கே கிடையாது. அல்லாஹ் நாடக்கூடிய அளவுக்கு கூலியை தருவான் நோன்பு. இதெல்லாம் உள்ளத்தில் சுமந்த வண்ணம் நோன்பை எதிர்நோக்கிய மக்களாக நாம் இருக்க வேண்டும். 3வதாக ஷஹ்ரு ரமலான் ஷஹ்ருல் குர்ஆன், குர்ஆனுடைய மாதம். குர்ஆன் ஓதப்படாமல் என்னுடைய நாவுகள் ரமலானில் இருந்தது என்று சொன்னால் அவருடைய நோன்பு வெறுமனை பசியும் தாகத்தை மட்டும்தான் அவரிடத்திலிருந்து வெளிப்படுத்தும். அல்லாஹ் ஏன் ரமலானை கண்ணியப்படுத்துகிறான்? ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்ஸில ஃபீஹில் குர்ஆன். இந்த குர்ஆனை ரமலானுடைய மாதத்தில் நாம் இறக்கியிருக்கிறோம் என்பதாக அல்லாஹ் சொல்கிறான். குர்ஆன் ஓதப்படக்கூடிய மக்களாக, நம்முடைய நாவுகள் குர்ஆனை ஓதக்கூடிய நாவுகளாக, நம்முடைய உள்ளங்கள் குர்ஆனை சிந்திக்கக்கூடியதாக நாம் ஆக்காமல் ரமலான் நம்மை விட்டு கடந்தே செல்லக்கூடாது. முஃமின்களுடைய தன்மையாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு 4 தன்மைகளை அல் குர்ஆன் பதிவு செய்கிறார். இப்போ நம்முடைய பார்வையில் முஃமின்கள் என்றால் யார்? அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரையும் ஈமான் கொள்ளக்கூடியவர்கள். அந்த முஃமின் கேட்டகரியிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அடித்து சொல்கிறான், இவர்கள் தான் உண்மையான முஃமின்கள். அல்லாஹ் சொல்கிறான் நம்மெல்லாம் அல்லாஹ்வை ஈமான் கொண்டால், அல்லாஹ்வின் தூதரை ஈமான் கொண்டால் முஃமின்கள். அல்லாஹ் சொல்கிறான், இந்த 4 தன்மையை சுட்டிக்காட்டி இந்த தன்மை இருந்தால் அவர்கள் தான் உண்மையான முஃமின்கள். அல் குர்ஆன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், இன்னமல் முஃமினூன அல்லதீன இதா ذுக்கிரல்லாஹு வஜிலத் குலூபுஹும். முஃமின்கள் யார் என்று சொன்னால்
அவர்களுக்கு மத்தியில் அல்லாஹ்வை நினைவு காட்டப்பட்டால் வஜிலத் குலூபுஹும், அவர்களுடைய உள்ளங்கள் எல்லாம் அஞ்சி நடுங்கும். அல்லாஹ் என்று சொன்னால் உள்ளங்கள் அஞ்சி நடுங்கும், பயப்படும். அல்லாஹ் என்று சொன்னால் கண்ணியப்படும். நம்முடைய உள்ளம் அல்லாஹ்வை பற்றி பேசும் பொழுது அதன் பக்கம் உள்ளம் ஈர்க்கப்படவில்லை என்றால் பாவம் நம்முடைய உள்ளத்தில் சுமந்த மக்களாக நாம் இருக்கிறோம். நிறைய பேர் பார்க்கிறோம், 1 மணி நேரம் அல்லாஹ்வை பற்றி கேட்பதற்கு அப்படி தூக்கம் வருகிறது, கொட்டாய் வருகிறது. அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு சங்கைப்படுத்திய ஒரு மஜ்லிஸ், அதற்கு கொடுக்க வேண்டிய கண்ணியம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள். அல்லாஹ்வை பற்றி பேசும்பொழுது உள்ளங்கள் ஈர்க்கப்படவில்லை என்றால் அல்லாஹ் சொல்றான் கடைசியில், அல்லாஹ் இவர்கள் உண்மையான முஃமின்கள் என்று. அல்லாஹ்வை பற்றி நினைவு காட்டப்பட்டால் உள்ளங்கள் அப்படி, அவங்க என்ன வேலை பார்த்தாலும் அப்படியே திரும்பி விடுவார்கள். அது என்ன செய்தி என்று கேட்பதற்கு. وَإِذَا تُلِيَتْ عَلَيْهِمْ آيَاتُهُ زَادَتْهُمْ إِيمَانًا, அவர்களுக்கு மத்தியில் குர்ஆன் ஓதப்பட்டால் அவர்களுடைய ஈமான்கள் அதிகரிக்கும். குர்ஆனை கேட்பதுதான் ஒரு முஃமினுக்கு ராஹத், ரூஹுல் கல்ப், உள்ளத்துடைய ரூஹ், ராஹத்துல் கல்ப், உள்ளத்துடைய ராஹத், சக்கீனத்துல் கல்ப், உள்ளத்துடைய அமைதி. ஒருவர் குர்ஆனை கேட்கிறார், அப்படியே இருக்கிறார், அவருக்கு எந்த பொருளும் எதுவும் தெரியவில்லை, ஆனாலும் அதற்கு கொடுக்க வேண்டிய கண்ணியத்தை கொடுத்து அப்படியே அந்த குர்ஆனை கேட்க அதிலே திளைக்கிறார் என்று சொன்னால் அபிஷர், அல்லாஹ் உங்களை சொல்கிறான், நீங்கள் உண்மையான முஃமின்கள், கரெக்டான பாதையில் இருக்கிறீங்க. ஆனால் குர்ஆனை கேட்பதிலே ஒரு அலட்சியம் வருகிறது, பொடும்போக்கு வருகிறது, தூக்கம் வருகிறது, அதை புறந்தள்ளி செல்கிறான் என்று சொன்னால் உள்ளம் அப்படி பாலடைந்த உள்ளமாக இருக்கிறது. அல்லாஹ் சொல்கிறான், வஅலா ரப்பிஹிம் யதவக்கலூன், அந்த மக்கள் அல்லாஹ் மீது தவக்குல் வைத்தவர்களாக இருப்பார்கள். அல்லதீன யுகீமூனஸ் ஸலாஹ், தொழுகை அவர்கள் நிலைநாட்டுவார்கள். வமிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன், அவர்கள் அல்லாஹ் கொடுத்தவற்றிலிருந்து செலவு செய்வார்கள். உலாயிக ஹுமுல் முஃமினூன ஹக்கா, அவர்கள் தான் உண்மையான முஃமின்கள். 4 விஷயம் என்னெல்லாம்? அல்லாஹ் என்று சொல்லப்பட்டால் நாம் நடுங்கும். குர்ஆனை கேட்டால் ஈமான் அதிகரிக்கும். தொழுகையை நிலைநாட்டுவார்கள், அல்லாஹ் கொடுத்தலிருந்து செலவு செய்வார்கள். அல்லாஹ் சொல்கிறான், உலாயிக ஹுமுல் முஃமினூன ஹக்கா, உண்மையான முஃமின்கள் அவர்கள்தான். லஹும் தரஜாத்துன் இன்த ரப்பிஹிம், அல்லாஹ்விடத்திலே உயர்ந்த தரஜாக்கள் அந்த மக்களுக்கு உண்டு. வ மக்ஃபிரத்துன், அல்லாஹ்வுடைய மக்ஃபிரத்தும் உண்டு. வ ரிஸ்குன் கரீம், கண்ணியமான வாழ்வாதாரம் அவர்களுக்கு உண்டு. அல்லாஹ் சொல்கிறான், இத்தகைய மக்கள் 4 தன்மை சுமந்த மக்கள். நான் என்ன சொல்கிறேன்? அவர் உண்மையான முஃமின்கள், என்னிடத்தில் உயர்ந்த தரஜாக்கள் உண்டு. அது மட்டும் இல்லாமல் அவர்களுக்கு மக்ஃபிரத் உண்டு, அவர்களுக்கு கண்ணியமான வாழ்வாதாரத்தை கொடுக்கின்றதாக அல் குர்ஆன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறார். இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் ஸலஃப் அறிஞர்கள் இந்த ரமலானை எப்படி மேற்கொள்வார் என்று சொன்னால், வகான முஹம்மது இப்னு இஸ்மாயில் அல் புகாரி ரஹிமஹுல்லாஹ் யக்திமு ஃபி ரமதான் ஃபி النهار كل يوم ختمة, ஒவ்வொரு பகலும் ஒரு குர்ஆனை இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் முடிப்பார்கள். ரமலானில் ஒரு பகலில் இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் ஒரு குர்ஆனை முடிப்பார்கள். சுஃபியான் அஸ்-ஸௌரி ரஹிமஹுல்லாஹ் தഖல ரமலான், ரமலானை இமாம் சுஃபியான் அஸ்-ஸௌரி ரஹிமஹுல்லாஹ் இமாம் சுஃபியான் ஸௌரி ரஹிமஹுல்லாஹ் ரமலானை அடைந்தால், இத தഖல ரமலான், ரமலானுக்குள்ளே நுழைந்தால், தரக்க ஜமீஅல் அமாலி, எல்லா வேலைகளையும் விட்டு விடுவார்கள். இமாம் சுஃபியான் அஸ்-ஸௌரி ரஹிமஹுல்லாஹ் எல்லா வேலைகளையும் விட்டுவிட்டு வ அக்பல அலா க்ராஅத்தில் குர்ஆன், தன்னை குர்ஆனை ஓதுவதிலே முன்னோக்குவார்கள். அறிஞர்கள் ரமலான் வந்துட்டா சகர் செஞ்சு இஃப்தார் செஞ்சு அப்படி டெய்லி நாட்கள் என்டர்டைன்மெண்ட் பண்ணி கழிப்பது அல்ல. பகலில் ஒரு குர்ஆன் இமாம் புகாரி முடிப்பார்கள். ஒவ்வொரு நாளும் இமாம் சுஃபியான் அஸ்-ஸௌரி ரஹிமஹுல்லாஹ் ரமலானுக்குள்ளே நுழைந்தால் எல்லா வேலைகளையும் விடுவார்கள், தன்னை குர்ஆனை ஓதுவதிலே முன்னோக்கிக் கொள்வார்கள். இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ் ஷேகுல் மதீனா, மதீனாவுடைய மிக சிறந்த அறிஞர், ஹதீஸ் துறையின் மிகப்பெரிய அறிஞர், ஃபிக்ஹ் துறையின் மிகப்பெரிய அறிஞர் சொல்கிறார்,
இமாம் தாருல் ஹிஜ்ரா, ஹிஜ்ரா மாகாணத்தினுடைய இமாம், கான இதா தഖல அலைஹி ரமதானுன், ரமலானை இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ் அடைந்தார், குர்ஆனை அதிகமாக ஓதக்கூடியவர்களாக இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ் இருப்பார்கள். ஹதீஸை அப்படியே விட்டு விடுவார்கள், கல்வி சபைகளை அப்படியே விட்டு விடுவார்கள். ரமலான் அல்லாத 11 மாதங்களும் இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ்வுடைய செயல் திட்டம் என்பது இல்மு சபைகள் நடத்துவது, ஹதீஸை படிப்பது, ஹதீஸை படித்து பாடம் நடத்துவது மாலிக் ரஹிமஹுல்லாஹ். ஆனால் ரமலானை அடைந்தால் தரக்க இல்மின் சபையை விட்டு விடுவார்கள், ஹதீஸ் உடைய சபைகளை விட்டு விடுவார்கள், குர்ஆனை ஓதுவார்கள். குர்ஆனை ஓதக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் சொல்லுங்கள். இந்த குர்ஆனை ஓதக்கூடிய மக்களாக நாம் இருக்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படிப்பட்ட நபி. ரசூலுல்லாஹ்ட்ட சபிக்க சொல்லுவாங்க சஹாபாக்கள் உஹதுடைய போர்க்களத்தில், ரசூலுல்லாஹ் இவர்களெல்லாம் சபியுங்கள் அல்லாஹ்வின் தூதர், புஇஸ்து ரஹ்மா, நான் ரஹ்மத்தாக அனுப்பப்பட்டிருக்கிறேன். எப்படி சபிப்பது? கருணை. ரசூலுல்லாஹ் கருணையினுடைய ஒரு வடிவமாக அல்லாஹ் சொல்கிறான்ல, உமா அர்சல்னாக இல்லா ரஹ்மத்துல் ஆலமீன், அகில உலகத்திற்கு ரஹ்மத்தை அன்றி உன்னை நான் அனுப்பவில்லை. அந்த ரஹ்மத் உடைய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கருணையினுடைய வடிவமாக இருக்கக்கூடிய அல்லாஹ்வின் தூதர் நாளை மறுமையில் ஷஃபாஅத் செய்வார்கள். அதே நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில மக்களுக்கு எதிராக அல்லாஹ்விடத்தில் நிற்பார்கள். வகால ரசூலு, அல்லாஹ்வின் தூதர் சொல்வார்கள், யா ரப்பி இன்னி கௌமி இத்தகது ஹாதல் குர்ஆன மஹ்ஜூரா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஃபாஅத் செய்யக்கூடிய நபி, அந்த நபி நாளை மறுமையில் மஹ்ஷர் நிற்பார்கள். அல்லாஹ் இதை நோக்கி சொல்வார்கள், இன்ன கௌமி, நிச்சயமாக இந்த என் சமூகம், இத்தகது ஹாதல் குர்ஆன மஹ்ஜூரா, இந்த குர்ஆனை எடுத்துக்கொண்டார்கள் புறக்கணிக்க கூடியதாக. குர்ஆனை ஓதவில்லை, குர்ஆனை படிக்கவில்லை, குர்ஆனை ஆராயவில்லை, குர்ஆனை சிந்திக்கவில்லை, குர்ஆனை மக்களுக்கு மத்தியில் எடுக்கக்கூடிய எந்தவித செயல்பாடுகளும் செய்யவில்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கூட்டத்திற்கு எதிராக நிற்பார்கள். அதே போல் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆனை ஓதக்கூடிய மக்களுக்கு ஒரு பேரை இட்டார், சாஹிபுல் குர்ஆன், குர்ஆன் தோழர்கள். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, குர்ஆனை மனப்பாடம் செய்பவர்கள் ஹாஃபிதுல் குர்ஆன், குர்ஆனை மனப்பாடம் செய்ய ஹாஃபிதுகள். குர்ஆன் கல்வியோடும் குர்ஆன் திலாவத்தோடும் செய்யக்கூடிய மக்கள் சாஹிபுல் குர்ஆன், குர்ஆனுடைய தோழன். ஏன் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க? கபரில் வைக்கப்பட்டவுடன் வேதனைகள் வெளிப்படும் பொழுது குர்ஆன் அல்லாஹ்விடத்தில் சிபாரிசு செய்யும். சூரா முல்க் கபருடைய வேதனையை பாதுகாக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். குர்ஆன் திலாவத்தில் சொல்லும், நான் உன்னுடைய நண்பன், கவலைப்படாதே, கபரில் சொல்லும். இரவிலும் பகலிலும் குர்ஆனை கிடைக்கக்கூடிய நேரங்களில் ஓதி 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 இருக்கக்கூடிய மனிதனுக்கு கபரில் சகோதரர் எந்த விதமான தோழமையும் இருக்காது. தனிமையின் அறையாக முற்றுமுழுதாக மண் சூழப்பட்ட நிலையிலே அப்படியே இருக்கும் பொழுது ஒரு நண்பனாக அல்லாஹ்விடத்தில் சொல்லும், அல்லாஹ் இரக்கம் காட்டு, கருணை காட்டு என்று குர்ஆன் அல்லாஹ்விடத்திலே ஷஃபாஅத் செய்யும். குர்ஆன் ஓதாத நாவுகள் இருந்தது என்று சொன்னால், குர்ஆனை படிக்காத நாவுகள் இருந்தது என்று சொன்னால், குர்ஆனை கேட்காத காதுகள் இருந்தது என்று சொன்னால், சிந்திக்காத உள்ளங்கள் இருந்தது. அதனால தான் சொல்லுவாங்க அறிஞர்கள், பாடல்கள் கேட்கக்கூடிய உள்ளத்திற்கும் குர்ஆனுக்கும் மிக தொலைவு இருக்கிறது. நீ பாடல் கேட்டுட்டு திரும்ப போய் குர்ஆன் ஓதுனா அந்த குர்ஆனுடைய முழு ராகத்தை உன்னுடைய உள்ளம் எடுக்காது. அது ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டும். கபரில் என்னுடைய நிலைகளை என்ன செய்யும்? அது பாதுகாக்கும். நான்காவதாக கியாமுல் லைல், இரவு தொழுகைகள். ரமதானுடைய மாதத்தில் இரவு தொழுகைகள், தராவிஹ், தஹஜ்ஜுத், ஸலாத்துல் லைல், இரவு தொழுகைகளை நாம் தொழ வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒவ்வொரு இரவும் ஒரு அழைப்பாளர் வானத்திலிருந்து அழைப்பார், யா பாஇயல் கைர் அக்பில், நன்மை செய்யக்கூடியவனே முன்னேறி வா, யா பாகிய ஷர் அக்ஸிர், பாவம் செய்யக்கூடியவனே குறைத்துக்கொள், வலில்லாஹி உத்தகாஉ மினன் நார், நரகத்திலிருந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா
கணக்கிட்டு மக்களை அல்லாஹ் விடுதலை செய்கிறான். வதலிக குல்லு லைலத்தின், ஒவ்வொரு நாளும் நரகத்திலிருந்து அல்லாஹ் தன்னுடைய அடியார்களை விடுதலை என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ரமலானின் இரவுகள் கண்ணியப்படுத்த வேண்டிய இரவுகள். அந்த இரவுகளில் பாவங்களோடு நம்முடைய இரவுகள் அமையும் என்று சொன்னால் அல்லாஹ் பாதுகாக்கும். அறிஞர்கள் மிக கடுமையாக சொல்வார்கள், அல்லாஹுவால் சிறப்புப்படுத்தப்பட்ட ரமலானின் இரவுகளில் பாவத்தை திளைத்த மக்கள்கள் நாசமடைவார்கள், அல்லாஹ்வின் சாபங்கள் உண்டாகும். ரமலானின் இரவுகளை திரைப்படம் பார்ப்பதற்கு பயன்படுத்தினால் அந்த மலக் அழைக்கிறார், அக்ஸிர், குறைத்துக்கொள், இந்த இரவுகள் கண்ணியமான இரவுகள், அல்லாஹ் பல்வேறு அடியார்களை விடுதலை செய்கிறான், ஒருபொழுதும் இந்த இரவை கேவலப்படுத்தாதே, பள்ளிகளிலே உன்னுடைய இரவை ஆக்கிக்கொள். மிக முக்கியமாக இதில் நாம் கவனம் செலுத்த வேண்டும். இஷா தொழுவதற்கு பிறகு கியாமுல் லைலுடைய நேரம் ஆரம்பமாகும். 8+3 அதிகமாக தொழக்கூடியவர்கள் தொழுது கொள்ளலாம். 8+3 11 ரக்காத்துகளை தொழுவதற்கு பிறகு இத்தரோடு முடித்துக் கொள்ள வேண்டும். அதற்கு பிறகு இரவினுடைய மூன்றாவது பகுதி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் முதல் வானத்துக்கு இறங்கி வருகிறான், சங்கையான சிறப்பு கூடிய நேரம். அந்த நேரத்தில் இன்றைய சலஃப் அறிஞர்கள் சொல்வார்கள், 2 ரக்காத்துகளாவது தொழுங்கள். அந்த நேரத்தில் தொழுது இஸ்திக்ஃபார செய்து சஹரை செய்யுங்கள். ஒரு வழிகாட்டுது. கியாமுல் லைல் நம்ம தொழுவோம், பள்ளிவாசலில் தொழுதுட்டு வீட்டுக்கு போயிடுவோம், இத்தரோடு முடித்து சென்று விடுவோம். ஆனால் ஒரு மனிதர் இரவனுடைய கடைசி பகுதி, 3 ஒரு பகுதியான கடைசி பகுதியில் எழும்புகிறார். சஹருக்கு எழும்பும் பொழுது 2 ரக்காத்துகள் தொழுது அல்லாஹ்விடத்தில் பாவமன்னிப்பு எடுப்பது சலஃப்களுடைய முக்கியமான வழிகாட்டுதலாக இருக்கிறது. சஹருடைய நேரத்தில் வபில் அஸ்ஹாரிஹும் இஸ்தக்ஃபிரூன், அல்லாஹ்விடத்தில் பாவமன்னிப்பு கேட்க வேண்டிய நேரம், பரக்கத்து புரிந்த நேரம். அந்த நேரத்தில் மொபைல் சாப்பிடும்போது மொபைல் ஃபோனை பார்த்திருப்பது, குடும்பங்களோடு பேசி அந்த நேரத்திலெல்லாம் அதனை செலவு செய்வது, அந்த பரக்கத், அது ஒரு ரஹ்மத் செய்யப்பட்ட நேரம். இஸ்தக்ஃபிருல்லாஹ் அல்-அஸீம், இஸ்தக்ஃபிருல்லாஹ், தௌபா செய்ய வேண்டும், இஸ்திக்ஃபார் அதிகமாக செய்ய வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல் குர்ஆன் சொல்கிறது, சஹருடைய நேரத்தை அவர் அடைந்தால் இஸ்திக்ஃபார் செய்வார்கள். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மன் காம ரமலான ஈமானன் வ இஹ்திஸாபன் குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பிஹி, எந்த ஒரு மனிதர் ரமலானுடைய இரவுகளிலே நின்று வணங்குவாரோ அவருடைய முன் செய்த பாவங்கள் அனைத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மன்னிக்கிறான். ஸலஃபுடைய இரவு வணக்க வழிபாடு எப்படி இருக்கும்? قال سعيد بن مسيب رحمه الله அவர்கள், இன்ன الرجل ليصلي بالليل, எந்த ஒரு மனிதன் நிச்சயமாக இரவு எழும்பி வணங்குகிறார். அல்லாஹ் குர்ஆனுடைய சிறப்பை ஷேக் சொல்றாங்க. ரொம்ப பெரிய ஒரு சிறப்பான ஒரு நேரம் இரவினுடைய கடைசி. சொல்லுகிறார்கள், யஜஅலுல்லாஹு ஃபி வஜ்ஹி நூரன், அல்லாஹ் அவருடைய முகத்தை பிரகாசமாக்குகிறார். அது ஒரு தனி அந்த சுவையை, அந்த உணர்வை பெற்ற மக்களுக்கு தான் தெரியும், சொன்னா தெரியாது. சயீத் பின் முஸைப் ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறார், அல்லாஹ் அவருடைய உள்ளத்தை நூறாக்குகிறான். அது மட்டும் இல்லாமல் முகத்தை அல்லாஹ் நூறாக்குகிறான். யுஹிப்புஹு அலைஹி குல்லு முஸ்லிம், ஒவ்வொரு முஸ்லீமும் அவரை நேசிக்கக்கூடியதாக அல்லாஹ் ஆக்குவான். ஒவ்வொரு முஸ்லீமும் அந்த மனிதரை நேசிப்பான். அது மட்டும் இல்லாமல் சொன்னார்கள், வயராஹு மன் லம் யராஹு கத்துன் ஃபயகூலு இன்னி லா யுஹிப்பு ஹாதா ரஜுல், மக்கள் எப்படி சொல்வார்கள் என்று சொன்னால், இவரை இதற்கு முன்னாடி நான் பார்த்துருக்கேன், ஆனால் இவ்வளோ அழகாக இருக்க மாட்டார், இப்போ இவ்வளோ அழகாக இருக்கிறாரு, மாஷா அல்லாஹ், இவரை நான் அதிகமாக நேசிக்கிறேன் மக்கள் சொல்வார். அந்த அளவுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இரவு வணக்க வழிபாடு எடுக்கக்கூடிய இபாது ஸாலிஹீன், ஸாலிஹான அடியார்களை அல்லாஹ் ஆக்குவான் என்பதாக இமாம் சயீத் பின் முஸைப் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லி காட்டினார். இமாம் ஔஸாஇ ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய இரவு வணக்க வழிபாடு எப்படி இருக்கும்? ஸலாத்தன் வ குர்ஆனன் வ புகா, இரவில் தொழுவார்கள், குர்ஆனை ஓதி தொழுவார்கள், அழுவார்கள். நாம் மறந்த மிக முக்கியமான ஒரு அமல் தான் அழுகை. நிறைய பேர் சுசவாசம் சொன்னார்கள், கண்கள் கண்ணீர் சிந்தக்கூடியவன் இறை இச்சத்தால் அவனுக்கு நாளை மறுமை அர்ஷுடைய இடையில அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுப்பான். அழுறதே இன்னைக்கு இல்லை. பாவத்தை குறித்த நினைத்தோ, அல்லாஹ் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளை எவ்வளவு நாசமாக்குகிறேனே என்று நினைத்தோ, அல்ல அல்லாஹ் என் மீது பொழிந்த அருள்கொடைகள். ஐஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா குர்ஆனுடைய ஒரு வசனத்தை ஓதி அழுவார்கள், ஃபமன்னல்லாஹு அலைனா வகான அஸாபுஸ் ஸமூம்,
அல்லாஹ் ஃபமன்னல்லாஹு அலைனா, அல்லாஹ் எங்கள் மீது அருள் புரிந்திருக்கிறான். வகான அஸாப ஸமூம், மிகப்பெரிய கொடிய வேதனை விட்டு அல்லாஹ் எங்களை பாதுகாத்தார். இதை ஓதுவார்களாம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. பகலில் ஓதுவார்கள். நான் மாலை சஹாபாக்கள் சொல்ற மாலை கடப்போம், அழுவார்கள் அழுது கொண்டே இருப்பார்கள். இந்த லா இலாஹ இல்லல்லாஹை கொண்டு அல்லாஹ் எங்கள் மீது அருள் புரிந்தார். தௌஹீதை கொண்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நேர்வழி காட்டினார். நல்ல சூழலில் மார்க்கத்தை கற்றுக்கொள்ளக்கூடிய சூழல் அல்லாஹ் எங்களை ஏற்படுத்தினார். மார்க்க சூழலின் நண்பர்களை அல்லாஹ் ஆக்கினார். எல்லா நிஅமத்துகளையும் அல்லாஹ் புரிந்திருக்கிறான். அது மட்டும் இல்லாமல் வகான அஸாப ஸமூம், கொடிய வேதனை விட்டு அல்லாஹ் எங்களை பாதுகாத்திருக்கிறார். அதனால் சொர்க்கவாதிகள் சொல்வார்கள், அல்ஹம்துலில்லாஹி அல்லதி ஹதானா லிஹாதா வமா குன்னா லினஹ்ததிய லௌலா அன் ஹதானா அல்லாஹ். புகழனைத்தும் அல்லாஹ்வுக்கே, நீ வழிகாட்டவில்லை என்றால் யா அல்லாஹ் எங்களால் ஒருபொழுதும் சொர்க்கத்தை அடைந்திருக்க முடியாது. சொர்க்கவாதிகள் சொல்லக்கூடிய வார்த்தை, யா அல்லாஹ் நீ பாதை காட்டவில்லை என்றால், நீ அருள்களை பொழியவில்லை என்றால், நீ வாய்ப்புகளை வழங்கவில்லை என்றால், நீ உன் ரஹ்மத்தின் வாசலை திறக்கவில்லை என்றால் எங்களால் ஒருபொழுது ரஹ்மத்தை முழுமைப்படுத்தியிருக்க முடியாது. குர்ஆனை ஓதி அள வேண்டும், பாவத்தை நினைத்து அள வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை நமக்கு சொல்லி காட்டு. ஐந்தாவதாக பள்ளிவாசலுக்கு முடிந்த அளவிற்கு ஃபர்தான தொழுகைகளை பள்ளிவாசல் நிறைவேற்றக்கூடியவராக இருக்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பள்ளிவாசலுக்கு நடக்கக்கூடிய ஒரு அடியான் அவனுடைய ஒவ்வொரு எட்டிற்கும் ஒரு பாவம் மன்னிக்கப்படுகிறது, ஒரு தரஜா அல்லாஹ்விடத்தில் உயர்த்தப்படுகிறது. இந்த கூலியை நினைக்க வேண்டும் சொல்றாங்க. அதான் விஷயம். நம்ம எல்லோரும் பள்ளிக்கு நடப்போம், ஆனால் அந்த நன்மையை ஆதரவித்த மக்களாக நடப்போம் என்றால் இல்லை. ஏதோ நடந்து செல்கிறோம், பள்ளிக்கு போகிறோம், வருகிறோம், புறம் பேசுகிறோம், எல்லாம் செய்கிறோம், வருகிறோம், அதல்ல. இந்த கூலி நினைக்க வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலும் சொன்னார்கள், ஸலாத்துல் ஜமீஇ தஸீது அலா ஸலாத்திஹி ஃபில் பைத்திஹி வ ஸலாத்தி ஃபி ஸூகிஹி 25 தரஜாத்துன். வீட்டில் தொழுவதை விட, கடை வீதிகளில் தொழுவதை விட பள்ளிவாசலில் தொழுவது 25 மடங்கு நன்மையில் உயர்ந்து என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அதனால தான் பள்ளிவாசலில் முடிந்த அளவிற்கு பிரதான தொழுகைகளை நிறைவேற்ற வர வேண்டும், முதல் சஃப்புகளில் இருக்க வேண்டும். உடனே அழகாக சொல்வார், அல்லாஹ்விடத்தில் உங்களுடைய அந்தஸ்து, உங்களுடைய நிலைகள் தெரிய வேண்டும் என்றால் நீங்கள் பள்ளிவாசல் எந்த சஃப்புகளில் அமர்ந்திருக்கிறீர்கள் என்று நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்கள். முதல் சஃபிலே ரெகுலராக பள்ளிவாசல் இருந்தால் அல்லாஹ்விடத்தில் உயர்ந்த இடத்தில் அல்ஹம்துலில்லாஹ் நான் இருக்கிறேன் என்கிறதை நீங்கள் பார்த்து என்பதாக அறிஞர்கள் நமக்கு சொல்லுவார். ஆறாவதாக பிரார்த்தனைகள் அதிகமாக, அல்லாஹும் பல்லிகனா ரமதான், யா அல்லாஹ் ரமதான் அடையக்கூடியவர்களாக எங்களை ஆக்குவாங்க, நசீபை எங்களுக்கு தருவாயாக, எங்களுடைய ரூஹை ரமதானுக்குள்ளே நுழைப்பாயாக என்று அதிகமாக நமக்கும் நம்முடைய குடும்பத்திற்கும் உலகவாழ் முஸ்லீம்களுக்கும் இந்த வாய்ப்பு. ஏன்னா அறிஞர்கள் சொல்வார்கள், உலகத்தில் உள்ள கபறுகளிலே நீங்கள் சென்று அந்த மக்களை நீங்கள் எழுப்பி அவுசினி எங்களுக்கு நீங்கள் அறிவுரை சொல்லுங்கள் என்று சொன்னால் அவர்கள் சொல்லுவார்களாம், உங்களிடத்தில் ரமலான் வந்து கொண்டிருக்கிறது, அதில் கண்ணியமாக நடந்து கொள்ளுங்கள். அதிகமாக பிரார்த்தனை செய்ய வேண்டும். ஏழாவதாக ஹராமான பாவங்களை விட்டு ரமலானில் நம்மை நாம் தடுக்க வேண்டும். இசைகள், திரைப்படங்கள், இன்னைக்கு லீவ் டைம் எப்படி என்டர்டைன் பண்ணணும்னு தெரியல, 2 படத்தை ஏற்றி பார்க்குறது. அல்லாஹ்விடத்தில் இந்த நோன்பு ஒருபொழுதும் தக்குவாவை பெற்றுத்தர, எப்படியாவது சகரை அடை, இப்படி ஒரு மனநிலைமை நம்ம மக்களுக்கு இருக்கு. எப்படியா நேரத்தை ஓட்டிடணும், எப்படியாவது நேரத்தை எப்படியா கடத்தி நம்ம இஃப்தாருக்கு போயிடணும், இந்த மனோநிலைமை நோன்பாளிக்கு ஒருபொழுது வரக்கூடாது. தனக்கு கிடைத்த ஒவ்வொரு நேரம் சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் சுப்ஹானல்லாஹி வ பிஹம்தி, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மன் கால சுப்ஹானல்லாஹி பிஹம்தி, யார் சுப்ஹானல்லாஹி பிஹம்தி சொல்லுகிறாங்க 100 முறை ஒரு நாள் அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். கடல் நுரைவளவுக்கு அதிகமாக இருந்தாலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மன்னிக்கிறார். அப்போ ஒவ்வொரு இந்த நாவுகளும் திக்ருகள், குர்ஆன் திலாவத்துகள், தொழுகைகளோடு நம்மை நாம் ஹராமான பாவங்களை விட்டு, இந்த இசைகள் எல்லா விட்டு, சோஷியல் மீடியா, தவாசுல் இஜ்திமாஇ இன்னைக்கு சொல்லக்கூடிய அறிஞர்கள் எவ்வளவு தவிர்க்க முடியுமோ அவ்வளோ தவிர்த்து இபாதத்திற்குள்ளே நுழைய வேண்டும். 8ஆவதாக திட்டங்களை ஷெட்யூல்டு போட வேண்டும். ரமலானுக்கு முன்னால் நுழைவதற்கு முன்பதாக நான் குர்ஆன் இவ்வளோ ஓதுவேன், இந்த வணக்க வழிபாடு, இந்த வழக்க வழிபாடு, இதையெல்லாம் கரெக்டாக செய்வேன், நானும் என் மனைவிக்கு சொல்ல வேண்டும், என் மனைவி என் பிள்ளைகளுக்கு இப்படி என்று ஒரு திட்டங்களை தீட்ட வேண்டும். ஒரு ஷெட்யூல் போட்டு தான் ரமலானுக்குள்ளே, ஆனால் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிடும். அது அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய ஒரு விஷயம். ரமலான் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிடும். சலஃப்கள் ரமலான் முடியக்கூடிய டைம்லலாம் அழுவாங்க, அவ்வளோ பெரிய சங்கையான மாதம் நம்மை கடந்து செல்கிறது. அதனால் அந்த நாட்களை பண்ண வேண்டும். 9ஆவதாக பிறரை ரொம்ப இது முக்கியமான ஒன்று, பிறரை பார்த்து இழிவாக பார்க்கக்கூடிய மனோநிலைமை வரும் ரமலான். நம்ம கியாமுல் லைல் பள்ளிக்கு போவோம், நம்ம தொழுது வருவோம், ரூமில் யாராவதோ இல்லை நம்மளை சுற்றி யாராவது தொழாமல் இருப்பார்கள்,
நம்ம சொல்லி எல்லாம் ஒரு முஸ்லீமா, நம்ம எல்லாம் வந்து ஒரு மூமினா, நோன்பு பிடிச்சிட்டு இருக்கான் தொழுகையில், இப்படி இந்த மனநிலைமையை நம்மைனா ஆக்கவே கூடாது. அப்படி ஆக்கினால் உன் அமல்கள் அழிந்துவிடும். என்ன நான் பார்க்கணும், அவனுக்கு நம்ம சொல்லணும் இந்த கண்ணியங்களை சிறப்புகளை அல்லாஹ் கண்ணியப்படுத்தி வைத்திருக்கா, நீ வாழ்ந்து சொல்ல தவிர இழிவாக அமல்கள் நம்மை அதிகமாக செய்ய மக்கள் நிறைய பேர் இழிவாக பார்க்கணும். இவெல்லாம் முஸ்லீமா, இவெல்லாம் நோம்பாளியா, இவெல்லாம் நம்ம அதற்கான ஆட்கள் கிடையாது. நமக்கு நம்முடைய அமல்களை அதிகப்படுத்த வேண்டும், நம்முடைய மன்னரைக்கு நாம் அமல்களை சேகரிக்க வேண்டும், மௌத்தாகும் போது சந்தோஷமாக மௌத்தாக வேண்டும். இந்த மனநிலைமையில் தான் அமல்களை நாம் செய்ய வேண்டும். தவிர அடுத்தவர்களை பார்த்து இழிவாக பார்ப்பது இவெல்லாம் முஸ்லீமா என்று அந்த மனநிலை வரும். இல்லாமல் ரஹிம ரப்பி, அமல்கள் அதிகமாக மக்களை எல்லாம் இழிவாக பார்க்கக்கூடிய மனநிலைமை பெருமையின் ஒரு அடையாளமாக இருக்கும். எவ்வளோ அமல்கள் செய்தாலும் அல்லாஹ் அதை ஹவுஃபே, யாருமீர்கள் சொல்வார்கள் பயம், அல்லாஹ் இந்த அமலை ஏற்றுக்கொள்வாயா மாட்டாயா, இவ்வளோ அமல்களை செய்கிறேன் அப்படின்னு நாம் வேண்டும். 10வதாக ஏழைகளுக்கு நாம் உதவி செய்ய வேண்டும். பொருளாதாரத்தை நிறைய மக்கள் நம்முடைய ஊர்களில் இஃப்தாருக்கு வழி இல்லாமல், சஹருக்கு வழி இல்லாமல் இருப்பார், கண்டறிந்து அவர்களுக்கு நாம் கொடுக்க வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஜ்வதுன் நாசி ஹைர், ரமதானுடைய மாதத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் அதிகமாக கருணையுடையவராக, மற்ற மாதங்கள் இல்லாமல் ரமதானில் அதிகமாக கருணையுடையவராக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாராளம் குணம் கொண்டவராக இருப்பார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால் இப்னு அப்பாஸ் சொல்கிறார்கள், அஜ்வது பில் ஹைரி மிர் ரீஹில் முர்ஸலா, கடுமையான காற்று எவ்வளோ வேகமாக அடிக்குமோ அதை விட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாராள மனம் படைத்தவர்களாக இருப்பார். ரமதான் அதிகமாக கொடுப்பார்கள், யார் வந்தாலும் அதிகமாக கொடுக்கக்கூடியதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருப்பார். என் அன்பிக்கினே எல்லாம் அல்ல அல்லாஹ் இந்த 10 விடயங்களை குறிப்பாக ரமலானுக்கு முன்னால் இதனை நாம் சிந்தித்து ரமலானுக்குள்ளே நுழையும் பொழுது அல்ஹம்துலில்லாஹ் யா அல்லாஹ் இந்த ரமலானை நீ எப்படி விரும்புகிறாயோ அப்படி அமல் செய்யக்கூடிய ரமலானாக எங்களுக்கு ஆக்கு என்று மனநிலைமையில் செல்ல வேண்டும். முதலாவதாக தௌபா, பிகைர தௌபா இல்லாமல் நீங்கள் ரமலானை அடைந்தால் அமலினுடைய ராகத்தை நீங்கள் எடுக்க முடியாது. அல்லாஹ்விடத்தில் அதிகமாக தௌபா செய்ய வேண்டும். இரண்டாவதாக நோன்பு, அதனுடைய கண்ணியம் சொல்லப்பட்டது, நோன்பை நாம் நோக்க வேண்டும். மூன்றாவதாக குர்ஆன் ஓத வேண்டும், ஓத முடியவில்லை என்றால் ஓத முயற்சி செய்ய வேண்டும். ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு தஆலா ஓத கற்றுக்கொண்ட வயது 45. அம்மார் பின் யாசர் அவரை விட வயதில் சின்னவர் தான், போய் உட்கார்ந்து படிப்பார். 45 வயசில் குர்ஆன் வந்து ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு தஆலா கற்றார்கள். எனவே வயசு அதற்கு எவ்வளோ கடுமையாக முயற்சி செய்து அந்த முயற்சிக்கும் அல்லாஹ்விடத்தில் முயற்சி தான் அல்லாஹ்ட்ட கூலி. இப்போ இந்த பயானில் 1 மணி நேரம் உட்கார்ந்து இருக்கிறீர்கள், கால் வலிக்கு, இதற்குத்தான் கூலி, இதற்கு தான் அல்லாஹ்விடத்தில் கூலி. எனவே குர்ஆனை இந்த மாதத்தை அதிகமாக ஓத வேண்டும். 4வதாக இரவு வணக்க வழிபாட்டை நாம் அல்லாஹுக்காக செய்ய வேண்டும். 5வது பள்ளிக்கு முடிந்த அளவுக்கு சென்று நாம் இருக்க வேண்டும். 6வதாக பிரார்த்தனைகள் அதிகமாக நாம் செய்ய வேண்டும். 7வது ஹராமான பாவங்களை விட்டு நாம் தவிர்த்திருக்க வேண்டும். 8வதாக திட்டங்களை சரியான முறையில் தீட்ட வேண்டும். 9வதாக அமல்கள் அதிகமாகும் பொழுது மக்களை இழிவாக பார்ப்போம், அந்த குணத்தை முற்றுமுழுதாக உள்ளத்திலிருந்து தூக்கி எறிய வேண்டும். 10வதாக ஏழைகளுக்கு நாம் உதவி செய்யக்கூடிய மக்களாக நாம் இருக்க வேண்டும். இதை அனைத்தையும் சிந்தித்து நாம் ரமலானுக்குள்ளே நுழைந்தால் இன்ஷா அல்லாஹ் எந்த ரமலான் நம்மிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறானோ அந்த ரமலான் இன்ஷா அல்லாஹ் நாம் செய்வோம். எல்லாமல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அத்தகைய அருளை நாம் அனைவருக்கும் தருவானாக. எல்லாமல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரமலானை அடையக்கூடிய நன்மக்களாக நாம் அனைவரையும் அல்லாஹ் ஆக்குவானாக. நம்முடைய பெற்றோர்களை அல்லாஹ் ஆக்குவானாக, நம் உற்ற உறவினர்களை அல்லாஹ் ஆக்குவானாக. உலக வாழ் முஸ்லீம்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த சங்கமிக்க ரமலானினை நாம் அனைவரையும் நுழைய செய்வானாக. இன்னும் சின்ன ஒரு நெறிமுறை தான், சபை முழுவதாக முடிந்ததற்கு பிறகு எழுந்து செல்லுங்கள். பயான் முடிந்ததற்கு அப்படி எழுந்து செல்வது சபையுடைய ஒழுங்குகள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதற்கு பிரார்த்தனையும் சொன்னார்கள், சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக் என்கிற பிரார்த்தனையோடு தான் சபையை முடிக்க வேண்டும். அதையும் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். இல்லாமல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தே மக்களாக நாம் அனைவரையும் ஆக்கியல் புரிவானாக. இந்த இல்மை பலனுள்ள இல்மாக நாம் அனைவருக்கும் இல்லாமல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆக்கியல் புரிவானாக. ரமலானுடைய மாதத்தில் சிஹத்தோடு அமல் செய்யக்கூடிய நன்மக்களாக நாம் அனைவரையும் ஆக்கியல் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.